லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ಲೂಕನು ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನಾವು ಓದೋಣ. லூக்கா 18:1. ಲೂಕ 18:1. ஆண்டவர் இயேசு இப்படி சொல்றாரு. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. அவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொல்றாரு. ಅವರು ಸೋತು ಹೋಗದೆ ಅವರು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ನಿರಾಶರಾಗದೆ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು. நிறைய முறை ஜெபத்துல ஒரு சோர்வு வரதை நம்ம பார்க்கிறோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ನಿರಾಶೆಯು ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. ஓகே பிரதர், ப்ளீஸ் டூ இன்க்ரீஸ் த ஆன்லைன் வால்யூம், இட்ஸ் வெரி லோ. கண்டிப்பாக அதை நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் லெட்டிங் அஸ் நோ. ஓகே, நீங்கள் திருப்பி செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். தேங்க்யூ குரு ஃபார் டெல்லிங் அஸ். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு ஒரு ஊமையை சொல்றார். ನಿರಾಶರಾಗದೆ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஏன்னா ஜெபத்துல நமக்கு சில நேரத்துல சோர்வுகள் வருகிறது. ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳ ನಾವು ನಿರಾಶರಾಗುತ್ತೇವೆ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ. நம்ம ஜெபிக்கணும்னு நினைப்போம், ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅನ್ನುತ್ತೇವೆ. சில நேரத்துல நம்முடைய உடம்பே ஒத்துக்காது. ನಮ್ಮ ದೇಹವು ಅದನ್ನು ಸಹಿಸೋದಿಲ್ಲ. எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்குது? ಎಷ್ಟು ಜನ ಆ ಅನುಭವ ஜெபிக்கணும்னு நினைப்போனா உடம்பு ஒத்துக்காது. ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅಂತೇವೆ, ಆದ್ರೆ ದೇಹವು ಅದು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. சில நேரத்துல ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு வரும். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು ಅನ್ನುವಾಗಲೇ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳು ಬರುತ್ತವೆ. ஆனா விசேஷமா ஜெபத்துல ஏன் நிறைய பேர் சோர்ந்து போறாங்கன்னா, ವಿಶೇಷವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಅನೇಕರು ನಿರಾಶರಾಗ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಾದ್ರೆ, ஒரு விஷயத்துக்காக நீங்க ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕೆ ನೀವು ತುಂಬಾ ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ அதுக்கு பிறகு அந்த ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு நினைக்கும் போது, பார்க்கும்போது, ಅದಾದರೂ ಅದು ಇನ್ನೂ ಸದುತ್ತರ ಬರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ சோர்ந்து போயிடுறாங்க. ಅದು ನಿರಾಶರಾಗ್ತೇವೆ. பிரதர், ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டேன் ಬ್ರದರ್, ಸಹೋದರರೇ, ನಾವು ತುಂಬಾ ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ದೇವೆ, ஆனா ஒரு பதில வரல. ಆದ್ರೆ ಒಂದು ಉತ್ತರವೂ ಬಂದಿಲ್ಲ. சோ ஜெபத்துக்கு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி பதில் வராத பட்சத்துல ஜெபத்துல ஒரு சோர்வு ஏற்படுகிறது. ತುಂಬಾ ದಿನಗಳ ನಂತರ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರ, ದೀರ್ಘವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರವೂ ಸದುತ್ತರ ಬಂದಿಲ್ಲ, ಅದು ನಿರಾಶೆ ಉಂಟು. ஒருவேளை எத்தனை பேர் அப்படி ஒரு நிலைமையில பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. ಸೊ ಹಾಗೆ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ನೋಡ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. பிரதர், நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ற ஒண்ணுமே நடக்கல. ಸಹೋದರನೇ, ನಾವು ತುಂಬಾ ದಿನದಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ, ಏನು ನಡೆದೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ வசனம் சொல்லுது. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் 13:12 இப்படி சொல்லுகிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 13:12 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ. அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை சோர்வடைய செய்கிறதா. ಅನೇಕ ದಿನಗಳ ನಾವು ಕಾಯುವಿಕೆಯು ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ನಿರಾಶೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஒரு காரியத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தீங்கன்னா சோர்ந்து போய் விடுகிறோம். ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ತುಂಬಾ ದಿನಗಳ ನಂತರ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ರೆ ನಾವು ಒಂದು ನಿರಾಶೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆமா, ஒரு காரியத்துக்கு ரொம்ப நாள் காத்திருந்தால் சோர்வு வந்து விடுகிறது. ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ತುಂಬಾ ದಿನ ನಾವು ಕಾಯುತ್ತಿದ್ದರೆ ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿರಾಶೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏன்னா ஒரு முறை ஒரு அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ತಾಯಿಯು ನನ್ನ ನೋಡಲು ಬಂದ್ರು. அவங்கள பார்த்து கேட்டு நான் எதுக்காக ஜெபிக்கணும்னு கேட்டேன். ಅವರನ್ನು ನೋಡಿ ನಾನು ಕೇಳಿದೆ ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. அவங்க சொன்னாங்க, என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் பிரதர். ಅವರು ಹೇಳಿದ್ರು, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அவனுக்கு 36 ವಯಸ್ಸು ஆயிடுச்சு. ಅವರಿಗೆ 36 ವರ್ಷವಾಯ್ತು. திருமணம் வேண்டான்னு சொல்றான். ಮದುವೆ ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೆ. அவனுக்கு திருமணம் நடக்கணும், ஜெபம் பண்ணுங்க. ಅವರಿಗೆ ಮದುವೆ ಆಗ್ಬೇಕು, ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. நான் அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், ಆ ತಾಯಿಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದೆ, அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ತಾಯಿ, ಇದು ಎಲ್ಲ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ. எத்தனையோ அற்புதங்களை பார்த்துட்டேன் நாங்க. ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. இது இப்படியே ஆண்டவர் உடனே செஞ்சிடுவாரு. ಇದು ಹೀಗೆ ಕರ್ತನು ಹೀಗೆ ಬೇಗನೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ அப்படின்னு நான் உற்சாகமா சொல்லி அனுப்புனேன். ಹಾಗೆ ಉತ್ಸಾಹದಿಂದ ಹೇಳಿ ಅವ್ರಿಗೆ ಉತ್ಸಾಹ ಪಡಿಸಿ ಕಳಿಸಿದೆ. அவங்க ரொம்ப தூரம் நாகர்கோயில்ல போயிட்டாங்க. அவங்க வீடு நாகர்கோயில். ಅವರು ಮನೆ ನಾಗರ್ಕೋಯಿಲ್, ಅಲ್ಲಿ ಹೋದ್ರು. ಅವರು ஒண்ணுமே நடக்கல. ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. ಹಾಗೆ ಅವರು ಅವಾಗ ಕಾಲ್ ಮಾಡ್ತಿದ್ರು. ஃபோன்ல ஜெபிப்போம்.
ಫೋನಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೆವು. ஒன்றும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. அவங்க நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ನಮ್ಮ ಕೂಟಕ್ಕೆ ಬರ್ತಿದ್ರು, கூட்டத்துல ஜெபிப்போம், ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೆವು. ஒன்றும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. குழுவா ஜெபிச்சோம், ಗುಂಪಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. ஒன்றும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கே போய் ஜெபம் பண்ணோம், ಒಂದು ದಿನ ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆವು. ஒன்றும் நடக்கல. ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. ஏறக்குறைய ஒரு 10 மாதம் நினைக்கிறேன். ಹತ್ತತ್ರ ಒಂದು 10 ತಿಂಗಳು ಅನ್ಕೊಳ್ತೀನಿ. பலவிதமான ஜெபங்கள் செய்தோம், ஒண்ணுமே நடக்கல. ಅನೇಕ ರೀತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಅದು ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. அப்ப எனக்கே ஒரு சோர்வு வந்துடுச்சு. ಹಾಗೆ ನನಗೂ ನಿರಾಶೆ ಉಂಟಾಯ್ತು. நான் யோசித்தேன், ನಾನು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ, ஆண்டவருக்கே சித்த இல்ல போல இருக்கு இவர் திருமணம் பண்ணிக்கிறது. ದೇವರಿಗೆ ಚಿತ್ತ ಇಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ತೀನಿ ಇವ್ರ ಮದುವೆ ಆಗೋದು. நான் ஏன் தலையை ஒடிச்சுக்கணும்? ನಾನೇ ತಲೆ ಹೊಡ್ಕೋಬೇಕು. நான் ஜெபத்தை நிறுத்திட்டேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ನಿಲ್ಲಿಸಿದೆ. அவங்களும் ஜெபத்தை கேட்கற ஜெப குறிப்பு கொடுக்கறது நிறுத்திட்டாங்க. ಅವರು ಕೂಡ ವಿಜ್ಞಾಪನೆ ಕೊಡುವುದು ನಿಲ್ಲಿಸ್ಬಿಟ್ರು. ஆம் பிரியமானவர்களே, ಹೌದು ಪ್ರಿಯ ಸ್ನೇಹಿತರೆ, அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಕಾಯುವುದು ನಮ್ಮ ಹೃದಯವು ಕುಂದಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುವುದು. ஒரு காரியத்துக்காக அதிக நாள் காத்திருந்து ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலன்னும் போது நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம். ಅನೇಕ ಸಾರಿ ನಾವು ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಾವು ಕಾಯುತ್ತಿರುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯವು ಕುಂದಿ ಹೋಗಿ ನಾವು ಆ ಪ್ರಾರ್ಥನೆನೇ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವೆ. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಕಾಯುತ್ತಿರುವುದಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯ ಕುಂದಿ ಹೋಗುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ಆದರೆ ಬಯಸಿದ್ದನ್ನು ಬರುವುದಾಗ ಜೀವ ವೃಕ್ಷದಂತೆ இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கும் எல்லாருக்கும் இதுதான் தீர்க்க தரிசனம். ಈ ದಿನವು ನೋಡುತ್ತಿರುವಂತೆ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇದೇ ವಾಗ್ದಾನವಾಗಿದೆ. நீங்கள் விரும்பினது வரப்போகிறது. ನೀವು ಬಯಸಿದ್ದನ್ನು ಅದು ಬರಲಿಕ್ಕೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? நீங்கள் விரும்பினதை கர்த்தர் தரப்போகிறார். ನೀವು ಬಯಸಿದ್ದನ್ನು ಕರ್ತನು ಕೊಡಲಿಕ್ಕೆ. நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்க போகிறது. ನೀವು ಬಯಸಿದಂತ ಕಾರ್ಯಗಳು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನಡೆಯಲಿಕ್ಕಿದೆ. உங்க பிள்ளைகளை பற்றிய விருப்பங்கள், ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆಯ ಬಯಕೆಯು, ஊழியத்தை பற்றிய விருப்பங்கள், ಸೇವೆಯ ಬಗ್ಗೆ ಬಯಕೆಗಳು, உங்கள் வேலைகளுடைய உயர்வை பற்றிய விருப்பங்கள், ಕೆಲಸಗಳ ಮೇಲಿರುವಂತ ಇದು ಹೆಚ್ಚುಳಿಕೆ ಬಯಕೆಗಳು, நீங்க எதெல்லாம் விரும்புறீங்களோ, ನೀವು ಯಾವುದೆಲ್ಲ ಬಯಸುತ್ತೀರೋ அதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ಅದು ಕರ್ತನು ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. ನಂಬುವವರು ಮಾತ್ರ ಶಬ್ದದಿಂದ ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. கர்த்தர் நீதிமானின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். ಕರ್ತನು ನೀತಿವಂತರ ಹೃದಯ ಅವರ ಬಯಕೆಯನ್ನು ಈಡೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அவர் உங்கள் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. ಆತನು ನಿಮ್ಮ ಬಯಕೆಗಳನ್ನೆಲ್ಲನೂ ನೆರವೇರಿಸಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ನಿಮ್ಮ ಬಯಕೆಯನ್ನು ನಿಮ್ಮ ದೇವರು ನೆರವೇರಿಸಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. ಅನೇಕ ದಿನಗಳ ಕಾಯ್ದಿರುವುದು ಅದು ನಿರಾಶೆ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் விரும்பினது வரும் பொழுது ಅದು ಬಯಸಿದ್ದನ್ನು ಬರುವಾಗ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ಜೀವ ವೃಕ್ಷದ ಹಾಗೆ ಅದು ಇರುವುದಾಗಿದೆ. ஜெபம் பண்ணி நாங்க சோர்ந்து போயிட்டோம். ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಾವು ಸೋತು ಹೋದೆವು. ஆனா ஜெபத்தை கேட்டவர் சோர்ந்து போகல. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿದಾತನು ಬಳಲಿ ಹೋಗಲಿಲ್ಲ. என்ன நடந்தது தெரியுமா? ಆದ್ರೆ ಏನು ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ? 3 மாதத்துக்கு பிறகு, ಅದು 3 ತಿಂಗಳ ನಂತರ நம்ம நல்லா பட்டு சேரி எல்லாம் கட்டிட்டு மஞ்சள் பேக்கோட எங்க ஆபீஸ்க்கு வராங்க. ಹಳದಿ ಕೈ ಚೀಲದೊಂದಿಗೆ ಒಳ್ಳೆ ಸೀರೆಯನ್ನು ಹುಟ್ಟುಕೊಂಡು ಬಂದ್ರು ಅವರು. நான் கேட்டேன், என்னமாச்சு? நான் ಕೇಳಿದೆ ಏನಾಯ್ತಮ್ಮ? சொன்னாங்க, திடீர்னு ஒரு நாள் என் மகன் திருமணத்துக்கு ஒத்துக்குனா. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ಸಡನ್ ಆಗಿ ನನ್ನ ಮಗನು ಮದುವೆಗೆ ಓಕೆ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ. உடனே பொண்ணை பார்த்துட்டோம், the invitation எடுத்துட்டு வந்திருக்கிறோம் பிரதர். ನಾನು ಹುಡುಗಿನ ನೋಡಿದೀವಿ, ಆದ್ರೆ ಮದುವೆ ಇನ್ವಿಟೇಷನ್ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ದೇವೆ. ஜெபம் பண்ணி நாங்க சோர்ந்து போயிட்டோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನಾವು ಬಳಲಿ ಹೋಗಿದ್ದೇವೆ. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ಆದ್ರೆ ದೇವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஏற்ற நேரத்தில் பதில் தந்தாரு. ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟನು. ஆகையால் தான் வசனம் சொல்லுது, ಹಾಗೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ನಿರಾಶರಾಗದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஏன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு, என்னைக்கு ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்கு பதில் நிச்சயம். ಇವತ್ತೋ ನಾಳೆನೋ ಅದೇ ಯಾವುದೋ ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವಿದೆ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ உங்க ನಂಬುತ್ತೀರಿ? ஜெபம் நிச்சயம் பதில் கொண்டு வரும். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸದುತ್ತರವಿದೆ. அது இன்றைக்கு இல்ல நாளைக்கு, என்னைக்கு ஒரு நாள் நடக்கும். ಅದು ಇವತ್ತು ಅಥವಾ ನಾಳೆ, ಅದು ಯಾವತ್ತೋ ಒಂದ್ ದಿವಸ ಅದು ನಡೆದೇ ஆகையால் நீங்க சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ಅದು ನೀವು ಬಳಲಿ ಹೋಗದೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. வாயை திறந்து சொல்லுங்க, இன்றைக்கோ நாளைக்கோ நிச்சயம் ஒரு நாள் என் ஜெபத்துக்கு பதில் வரப்போகிறது. ನೀವು ಬಾಯಿಯನ್ನು ತೆಗೆದು ಹೇಳಿರಿ, ಇವತ್ತೋ ನಾಳೆನೋ
ಕರ್ತನು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. ஆகையால் நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண போகிறேன். ನಾನು ಕುಂದಿ ಹೋಗದೆ ಪ್ರಾರ್ಥಿಸುವೆನು. ஆண்டவர் ஒரு ஊமையை சொல்றாரு. ಒಂದು ಸಾಮ್ಯವನ್ನು ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதி, ಒಂದು ಅನೀತಿಯಾದಂತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯು, அவன் நியாயாதிபதி அநீதியுள்ள நியாயாதிபதி. ಅವನು ನ್ಯಾಯಾಧಿಪತಿನೇ, ಬಟ್ ಅನೀತಿ ಉಳ್ಳಂತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ. மனுஷரை மதிக்க மாட்டான், ಮನುಷ್ಯರನ್ನು ಅವನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. தேவனுக்கு பயப்படுறதே கிடையாது. ದೇವರಿಗೂ ಅವನು ಭಯಪಡುವವನಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு மனுஷங்கிட்ட ஒரு விதவை நியாயம் கேட்கிறாள். ಅಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಒಂದು ವಿಧವೆಯು ನ್ಯಾಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾಳೆ. அநேக நாள் அவனுக்கு மனசு இல்லாம இருந்தது. ಅನೇಕ ದಿನಗಳ ಕಾಲ ಅವನಿಗೆ ಮನಸ್ಸೇ ಇಲ್ಲ. ஒரு நாள் யோசிக்கிறான், ಒಂದು ದಿನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ, நான் தேவனுக்கு பயப்படுறதில்ல, ನಾನು ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ, மனுஷனை மதிக்கிறதே இல்ல, ನಾ ಮನುಷ್ಯರನ್ನು ಅದು ತಿರಸ್ಕರಿಸುತ್ತೇನೆ. ஆனா என்னையும் இவ அடிக்கடி என்னிடத்தில் நியாயம் கேட்கிறாளே. ಆದರೆ ನನ್ನಲ್ಲಿ ಇವಳು ಬಂದು ನನ್ನ ನ್ಯಾಯವನ್ನು ಕೇಳ್ತಾಳೆ. சரி, இவ தொந்தரவு வேணாம், ಇವ್ರದ್ದು ತೊಂದರೆನೇ ಬೇಡ, இவளுக்கு நியாயம் செய்வோம் அப்படின்னு அவர் நினைக்கிறான். ಈಕೆಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இயேசு சொல்றாரு, ಯೇಸು ಹೇಳ್ತಾರೆ, அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ಆ ಅನೀತಿ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯು ಹೇಳಿದಂತ ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ ಎಂಬುದು. ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியே, ಒಂದು ಅನೀತಿಯಾದಂತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯು தன்னை நோக்கி கூப்பிடுகிற தன்னுடைய அந்த மகளுக்கு நியாயம் செய்ய முடியும் என்று சொன்னால், ಆಕೆ ಅವನನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವಂತ ಆಕೆಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ಕೊಡುವಾಗ, நம்முடைய ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, ನಮ್ಮ ದೇವರು ನೀತಿ ಉಳ್ಳಂತ ನ್ಯಾಯಾಧಿಪತಿ. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் ಆತನು ಆದಿಕೊಂಡ ಮಕ್ಕಳಲ್ಲಿ நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, ಸದಾ ಆತನು ಬಹಳ ಸಮಾಧಾನದಿಂದ ಇದ್ದು, இங்கதான் நமக்கு பிரச்சனை. ಇಲ್ಲೇ ನಮ್ಗೆ ತೊಂದರೆ. அவர் பொறுமையா இருந்தாவே நம்மளால பொறுத்துக்க முடியாது. ಆತನು ಶಾಂತನಾಗಿ ಇರುವುದರಿಂದ ನಮ್ಗೆ ಸಹಿಸೋಕಾಗ. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳ್ತದೆ? நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து ದೀರ್ಘ ಶಾಂತಿ ಉಳ್ಳಂತನಾಗಿ அவர் நீதி செய்வார். ಆತನು ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸುತ್ತಾನೆ. என்ன சொல்றாரு? ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? பொறுமையா இருந்தாலும் சரி, ಸಮಾಧಾನ ಇದ್ರೂ ಸರಿ, பதில் கொடுப்பது நிச்சயம். ನಿಮಗೆ ಸದುತ್ತರ ನಿಶ್ಚಯ. தாமதமானாலும் சரி, ಅದು ಲೇಟ್ ಆದ್ರೂ ಕೂಡ ಓಕೆ, உங்களுக்கு பதில் வரும். ನಿಮಗೆ ಸದುತ್ತರ ಕೊಟ್ಟೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நிச்சயம் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರವಿದೆ. ஆகையால் தான் நான் சொல்றேன், சோர்ந்து போகாதே. ಅದಕ್ಕಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ನಿರಾಶರಾಗಬೇಡಿರಿ. விட்டுறாத, ஜெபிக்கிறத விட்டுறாத. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்கலன்னு ஜெபத்தை விட்டுறாத. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಏನು ನಡೀತಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ನಿಲ್ಲಿಸಬೇಡಿರಿ. ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸದುತ್ತರ ಉಂಟು. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನೀವು ನಂಬುತ್ತೀರಿ? ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. வேதத்துல ஒரு கானான் ஸ்திரியை பற்றி நம்ம பார்க்கிறோம். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಕಾನಾನ್ ಸ್ತ್ರೀಯ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அவ ஒரு புறஜாதியான பெண். ಅವಳು ಬೇರೆ ಜಾತಿ ಉಳ್ಳಂತ இயேசுவை அறியாத ஒரு மகள். ಒಂದು ಯೇಸುವನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವಂತ ಒಂದು ಮಹಿಳೆ. அவளுடைய மகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது. ಅವಳ ಮಗಳಿಗೆ ದೆವ್ವ ಹಿಡಿದಿತ್ತು. இப்போ ஒருத்தருக்கு இயேசுவை தெரியலன்னா பிசாசு பிடிச்சா என்ன பண்ணுவாங்க? ಒಬ್ಬರಿಗೆ ಯೇಸು ಬಗ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಮಗಳಿಗೆ ದೆವ್ವ ಹಿಡಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவங்க எல்லா கோயில் குளங்கள் எல்லாம் போவாங்கல்ல, ಬೇರೆ ದೇವಸ್ಥಾನಗಳೆಲ್ಲ ಹೋಗ್ತಾರಲ್ಲ, மந்திரவாதி எல்லாம் தேடி போவாங்க, ಮಂತ್ರವಾದಿಗಳೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா எங்கேயுமே அவளுக்கு விடுதலை கிடைக்கல. ಆದ್ರೆ ಎಲ್ಲಿನೂ ಅವಳಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಸಿಗ್ಲೇ ಇಲ್ಲ. பிசாசுல இருந்து விடுதலை பிசாசு கொடுக்க முடியாது. ಪಿಸಾಸಿ ದೆವ್ವ ಹಿಡಿದಂತವರಿಂದ ದೆವ್ವದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಇಲ್ಲ. குமாரன் விடுதலையாக்கினால்தான் மெய்யான விடுதலை. ದೇವಕುಮಾರನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. ஆமா, விடுதலை வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. ಬಿಡುಗಡೆ ಎಲ್ಲಿ ಸಿಗುವುದಿಲ್ಲ. கிடைக்கும், டெம்பரரியான விடுதலை கிடைக்கும். ಅದು ಸಿಗುತ್ತೆ, ಆದ್ರೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಮಾತ್ರ. ஆனால் மெய்யான விடுதலை இயேசு கொடுக்கிற விடுதலையில் தான் உண்டு. ಆದರೆ ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ ಅದು ಯೇಸುವಿಂದ ಮಾತ್ರ. இன்றைக்கும் ஆண்டவர் அநேகரை விடுதலையாக்க போறார். ಇಂದು ದೇವರು ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை விடுதலை செய்ய போறார். ಸೈತಾನ ಹಿಡಿತದಿಂದ ಅನೇಕರಿಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗಲಿದೆ. ஓ, விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ನಂಬುವವರು ಒಂದು ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ. ஹalleluya, ஹalleluya. அவ இயேசுவை பற்றி கேள்விப்படுறா. ಆಕೆ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾಳೆ. யாரா சொல்லிருப்பாங்க கண்டிப்பா. ಯಾರಾದರೂ ಹೇಳಿರ್ತಾರೆ ಖಂಡಿತವಾಗಿ. இயேசு கிட்ட போனீனா ஒரு வாரத்துல குணமாகிடுவார். ಯೇಸು ಬಳಿಗೆ ಹೋದ್ರೆ ನೀವು ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ಗುಣವಾಗ್ಬಿಡ್ತದೆ. ஓ, அவ இயேசுவிடத்தில் வருகிறாள். ಆಗ ಆಕೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬರ್ತಾಳೆ. குனிந்து பணிந்து ஜெபம் பண்றா. ಆಕೆ ಬಗ್ಗಿ ತಗ್ಗಿ ಯೇಸು ಹತ್ರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾಳೆ. அவன் நினைச்சா நான் போய் கேட்ட உடனே கொடுத்துருவாரு. ನಾವು ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಕೊಟ್ಬಿಡ್ತಾರೆ ಎಂಬುದ. ஆனா இயேசு அமைதியா இருக்கிறாரு. ಆದ್ರೆ ಯೇಸು
ಸಮಾಧಾನದಿಂದ சில நேரத்துல பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் மௌனமா இருப்பாரு. ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ಕರ್ತನು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತಾನೆ. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಏನ್ ಹೇಳ್ತದೆ? அவள் ஜெபத்தை விடல, ಆಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡ್ಲೇ ಇಲ್ಲ, தொடர்ந்து பின்பற்றுகிறாள், ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ಲು, தொடர்ந்து ஜெபிக்கிறாள், ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ಲು, தொடர்ந்து கேட்கிறா. ನಿರಂತರವಾಗಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ಲು. சீஷருங்க சொல்றாங்க இயேசுவை பார்த்து, ಶಿಷ್ಯರು ಯೇಸುವಿನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இவங்க இந்த அம்மா நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்க, ಈಕೆಯು ನಮ್ಮ ಹಿಂದೆನೇ ಬರ್ತಾ ಇದ್ದಾಳೆ, ஏதாவது இந்த அம்மாக்கு செய்யும். ಏನಾದ್ರೂ ಒಂದು ಕಾರ್ಯ ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ. அப்போ இயேசு அமைதியாவே இருக்கிறார், ಆಗಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಸುಮ್ಮನೆ ஒண்ணுமே செய்யல, ಏನು ಮಾಡ್ಲೇ ಇಲ್ಲ. சில நேரத்துல பாருங்க, ಕೆಲವೊಂದು ಸಮಯ ನೀವು ನೋಡಿರಿ, நம்ம ஜெபிச்சோம் ஒண்ணும் நடக்கல, ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಏನು ನಡೆಯಲ್ಲ, நமக்காக மற்றவங்க ஜெபித்தோம் ஒண்ணும் நடக்கல, ನಮಗಾಗಿ ಮತ್ತೆ ಬೇರೊಬ್ರು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. அப்படி உங்களுக்கு யாருக்காவது அனுபவம் இருக்குதா? ಹಾಗೆ ಯಾರಿಗಾದ್ರೂ ಈ ಅನುಭವವಿದೆಯಾ? ஆனாலும் அவ ஜெபத்தை விடல, ಆದ್ರೂ ಆಕೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಡಲೇ ಇಲ್ಲ, தொடர்ந்து பின்பற்றினாள், ನಿರಂತರ ಹಿಂಬಾಲಿಸಿದಳು. இயேசு திரும்புறாரு, ಯೇಸು ತಿರುಗಿ ನೋಡ್ತಾರೆ, இயேசு ஒரு நெகட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறாரு, ಯೇಸು ಒಂದು ನೆಗೆಟಿವ್ ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಕೊಡ್ತಾರೆ. ஆனாலும் அவ விட்டு கொடுக்கல, ಆದ್ರೂ ಆಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ಲೇ ಇಲ್ಲ, தொடர்ந்து ஜெபம் பண்றா, பின்னாடி போறா. ಆಕೆ ನಿರಂತರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾಳೆ, ಹಾಗೆ ಹಿಂಬಾಲಿಸ್ತಾಳೆ. எவ்வளவு நேரம் நீங்க கேட்டீங்கன்னா, ಎಷ್ಟು ಸಮಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ இயேசு திரும்பி பார்த்து சொல்றாரு, ಯೇಸು ತಿರುಗಿ ಹೇಳ್ತಾರೆ, அவளை நோக்கி பார்த்து சொல்றாரு, ಆಕೆ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, உன் விசுவாசம் பெரியது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ದೊಡ್ಡದು. அப்படின்னா ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தாரு? ಯಾಕಂದ್ರೆ ಇಷ್ಟು ದಿನ ಸುಮ್ಮನೆ ಇದ್ರು, விசுவாசத்தை செக் பண்ணிட்டு இருந்தாரு, ನಂಬಿಕೆಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ರು. நான் ஜபிக்கிறதுக்கு பதில் கொடுக்கலனாலும் நீ ஜபிப்பியா என்ற உன் விசுவாசத்தை பார்த்துட்டு இருந்தாரு. ನೀನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರು ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡ್ತೀಯಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಅವರು ಪರೀಕ್ಷಿಸ್ತಾ ಇದ್ರು. சில நேரத்துல கர்த்தர் ஜபத்துக்கு ஏன் உடனே பதில் கொடுக்கலன்னா, நம்ம விசுவாசத்தை ஆண்டவர் செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. ನಮ್ಮ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಯಾಕ ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಪರೀಕ್ಷಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஜபத்துக்கு பதில் வரலனாலும் ஜெபிப்போமா அப்படின்னு பாக்குறாரு. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವಾ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ஜபத்திற்கு அற்புதம் நடக்கலனாலும் அவரை நம்ம பின்பற்றுவோமா, அவரை நம்ம பின்னாடி போவோமான்னு பாக்குறாரு. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಪ್ರಾರ್ಥನೆ ಸದುತ್ತರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಆತನ ಹಿಂದೆ ಹೋಗ್ತೇವಾ, ಆತನು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ஒண்ணுமே நடக்கலனாலும் அவரை நம்ம ஆராதிப்போமான்னு பாக்குறாரு. ಏನು ನಡೆಯದೇ ಇದ್ದರೂ ಕೂಡ ಆತನು ನಾವು ಆರಾಧಿಸ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் சும்மா இருக்கிறாருன்னா, ಆತನು ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ, அவர் பதில் கொடுக்கலன்னு சொன்னா, ಆತನು ಸದುತ್ತರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ, அவர் நம்ம ஜபத்தை கேட்கலன்றது அர்த்தம் கிடையாது. ಆತನು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥವಲ್ಲ. அவர் செவிடு காது உள்ளவர் என்று அர்த்தம் கிடையாது. ಆತನು ಕಿವಡನು ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ ಅಲ್ಲ. இல்ல 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 ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ஜபத்தை நீ ஜபிச்ச அன்னைக்கே கேட்டுட்டாரு. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದಂತ ದಿನವೇ ಆತನು உன் வாயில் வார்த்தைகள் புறப்படுவதற்கு முன்னாடியே நீ என்னத்துக்காக ஜெபிச்சேன்னு அவருக்கு தெரியும். ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಹೊರಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ ಅದು ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನೀವು எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும் நீங்க என்ன ஜெபிக்கிறீங்கன்னு. ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಅರಿತಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஆனா உங்க விசுவாசத்தை பார்க்கறாரு. ಆದರೆ ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. விட்டுடுவியா? ನೀನ್ ಬಿಡ್ತೀಯಾ? ஜெபத்தை விட்டுட்டு போயிடுவியா? ಪ್ರಾರ್ಥನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? என்ன விட்டுட்டு போயிடுவியா? ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀಯಾ? இல்ல தொடர்ந்து ஜெபிப்பையா? ಇಲ್ಲ ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀಯಾ? அப்படின்னு பார்க்கறாரு. ಹಾಗೆ ಆತನು ನೋಡ್ತಾನೆ. அப்ப இந்த அம்மா பாருங்க ஜெயிச்சிட்டாங்க. ಆದರೆ ಈ ತಾಯಿ ಆಕೆ இயேசுவின் இருதயத்தை ஜெயிச்சிட்டாங்க. ಯೇಸುವಿನ ಹೃದಯ ಆಕೆ ಗೆದ್ದಳು. சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது. ಆಕೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದು. ஒரு நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து அப்படி சொல்லணும். ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. என்ன பார்த்து இயேசு அப்படி சொல்லணும். ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹಾಗೆ ಹೇಳ್ಬೇಕು. மகனே உன் விசுவாசம் பெரியது. ನನ್ನ ಮಗನೇ ನಿನ್ನ ವಿಶ್ವಾಸ ದೊಡ್ಡದು. என் மகளே உன் விசுவாசம் பெரியது. ನನ್ನ ಮಗಳೇ ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ದೊಡ್ಡದು அப்படின்னு சொல்லணும் ஆண்டவர். ಹಾಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಕರ್ತನು. ஓ ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க. ಈ ದಿನವೂ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿ, ஒண்ணுமே நடக்கலனாலும் நான் ஜெபத்தை விட மாட்டேன். ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. எது நடந்தாலும் நான் எதுவுமே நடக்கலனாலும் இயேசுவின் அன்பை நான் விட மாட்டேன். ಏನು ನಡೆಯಲಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಕೂಡ ನಾನು ಯೇಸುವನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ஜெபிக்கணும். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவாரு, ಒಂದಿನ ಕರ್ತನು ಹೇಳ್ತಾನೆ உன் விசுவாசம் பெரியது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದು. எத்தனை பேர் அதை கேட்க ஆசைப்படுறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಕೇಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಆಸೆಯಿಂದ ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೇನ್ ಹೇಳಿ. எத்தனை பேர் நீங்க உண்மையா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உன் விசுவாசம் பெரியது அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமென் டைப் பண்ணுங்க. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ ಆ ಮಾತು ದೇವರಿಂದ ಕೇಳಲು ಬಯಸುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅನ್ನುವವರೆಲ್ಲರೂ ಒಂದು ಆಮೆನ್ ಎಂಬುದಾಗಿ ಟೈಪ್ ಮಾಡಿರಿ. ಆಮೆನ್. ಹalleluya.
Hallelujah. உன் விசுவாசம் பெரியது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಅದು ದೊಡ್ಡದು. ಏನೋ நான் அடிக்கடி இப்படி சொல்லுவேன், ನಾ ಅವಾಗವಾಗ ಹೀಗೆ ಹೇಳ್ತೇನೆ, நம்ம ஜெபிக்கிறவங்க கூட ஒரு நேரத்துல மறைந்து போகலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ಒಂದು ಸಾರಿ ಕೂಡ ಒಂದು ಮರೆಯಾಗಿ ಹೋಗಬಹುದು. ஜெபிக்கிறவங்க கூட இறந்து போகலாம். ಪ್ರಾರ್ಥಿಸುವವರು ಕೂಡ ಸಾಯಬಹುದು. ஆனால் ஜெபங்கள் சாவது கிடையாது. ಆದರೆ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಎಂದು ಸಾಯುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் நம்புறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் ದೇವರು ಇರುವ ತನಕ நம்ம ஜெபத்துக்கு வல்லமை இருக்குது. ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಶಕ್ತಿ ಇದೆ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ನಂಬುತ್ತೀರಿ? உண்மைங்க, உண்மை, நான் சொல்றது உண்மை. ಹೌದು, ಅದು ನಿಜ. இயேசு இருக்கிற வரைக்கும், ಯೇಸು ಇರುವ ತನಕ, இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு பதில் நிச்சயம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ಅದು ಸದುತ್ತರವಿದೆ. ஆமா, பைபிள் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு. ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ನಿಖರವಾಗಿ ಒಂದು ವಾಕ್ಯವಿದೆ. எலிசா இப்படி ஜெபிக்கிறாரு. ಎಲಿಷನು ಹೀಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ. என்ன ஜெபிக்கிறாருன்னா, ಏನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ, எலியா மேல இருக்கிற ஆவி எனக்கு 2 மடங்கு வேணும்னு ஜெபிக்கிறாரு. ಎಲಿಯ ಮೇಲೆ ಇರುವಂತ ಆತ್ಮನು ಶಕ್ತಿಯು 2ರಷ್ಟು ಬರಲಿ ಎಂಬುದಾಗಿ, எலியா செய்ததை நான் 2 மடங்கு செய்யணும்னு சொல்றாரு. ಎಲಿಯ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು 2ರಷ್ಟು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ. அப்போ எலியா 8 அற்புதம் செஞ்சாருன்னா, ಎಲಿಯ 8 ಅದ್ಭುತ ಮಾಡಿದನು ಎಂಬುದಾಗಿ, இவர் 16 அற்புதம் செய்யணும்னு கேக்குறாரு. ಇವರು 16 ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனா வசனத்தை நீங்க படிச்சீங்க உங்களுக்கு புரியும். ಆದರೆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದುವಾಗ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. 15 அற்புதத்துல எலிசா இறந்து போயிடுறாரு. 15 ಅದ್ಭುತಗಳಲ್ಲೇ ಎಲಿಷನು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ. அப்படின்னா அவர் ஜெபம் கேட்கப்படலையா? ಹಾಗಾದ್ರೆ ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳಲಿಲ್ವಾ? அப்படின்னா அவருடைய ஜெபத்துக்கு பதில் வரலையா? ಆತನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಬರಲಿಲ್ವಾ? 16வது அற்புதம் நடக்காமலே இறந்துட்டாரு. 16ನೇ ಅದ್ಭುತ ಅದು ನಡೆಯದೆ ನೆರವೇರದೆ ಸತ್ತು ಹೋಗ್ಬಿಟ್ನಲ್ಲ. எலிசா இறந்து அடக்கலாம் பண்ணிட்டாங்க. ಆದ್ರೆ ಎಲಿಷನು ಸತ್ತು ಆತನು ಸಮಾಧಿ ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರು. சில நாளுக்கு பிறகு, ಕೆಲವು ದಿನಗಳ ನಂತರ இன்னொரு பொணத்தை தூக்கிட்டு வந்து தூக்கி போடுறாங்க. ಇನ್ನೊಂದು ಅದು ಶವವನ್ನು ತಗೊಂಬಂದು ಎತ್ತಿ ಹಾಕ್ತಾರೆ. அந்த 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 போனம், அந்த செத்து போன அந்த உடல் எலிசாவின் எலும்புகள் மேல விழுந்தது. ಅದು ಸತ್ತು ಹೋದಂತ ಶವ ದೇಹ ಎಲಿಷನ ಎಲುಬುಗಳ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ. உடனே உயிர் தெழுகிறான் இந்த மனிதன். ತಕ್ಷಣವೇ ಆ ಮನುಷ್ಯನು ಜೀವವಾಗಿ 16வது அற்புதம் நடந்தது. 16ನೇ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. எலிசா சத்து போயிட்டாரு. ಎಲಿಷನು ಸತ್ತು ಹೋದ. ஆனால் அவர் ஜெபித்த ஜெபம் சாகவில்லை. ಆದರೆ ಆತನು ಮಾಡಿದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಾಯಲೇ ಇಲ್ಲ. 16வது அற்புதம் நடந்தது. 16ನೇ ಅದ್ಭುತ ஆண்டவர் ನಡೆಯಿತು. நிரூபிக்கிறார், மறுபடியும் உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. இன்றைக்கோ நாளைக்கோ என்றைக்கோ ஒரு நாள் உன் கண்களில் நீ அதை பார்க்க போற. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ಅದಕ್ಕೆ 16ನೇ ಅದ್ಭುತ ಅದು ನಡೆಯಿತು. ಇವತ್ತು ನಾಳೆನೋ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಕೊಡಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದಿಗೂ ಸಾಯುವುದು. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் கர்த்தர் நம்ம உற்சாகப்படுத்துறார் இந்த ராத்திரி. ನಮ್ಮನ್ನು ಕರ್ತನು ಬಲಗೊಳಿಸುತ್ತಾನೆ ಈ ರಾತ್ರಿ. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ನಿರಾಶರಾಗದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ, நிச்சயம் பதில் உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸದುತ್ತರವಿದೆ. தானியேல் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே பதில் வந்துடுச்சாம். ದಾನಿಯೇಲ್ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೇ ಸದುತ್ತರ ಬಂತು. ஆனா 21 days later தான் அந்த நியூஸே கிடைக்குது அவருக்கு. 21 ದಿನಗಳ ಆದ ನಂತರನೇ ಆ ಸುದ್ದಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆமா, பெர்சியாவின் ராஜா, அதாவது ஆவிக்குரிய போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியதா இருந்தது. ಆತ್ಮಿಕವಾಗಿ ಹೋರಾಟವನ್ನು ಸಂಧಿಸುವಾಗ வேதத்தில் அநேக இடத்துல நீங்க பாக்குறீங்க, ಅನೇಕ ಕಡೆ ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. தாமதம் ஆனாலும் பதில் வந்தது. ತಡವಾದರೂ ಅದು ಸದುತ್ತರ. ಅದು முதல் முறை ஜெபிக்கிறாரு, ஒண்ணு நடக்கல. ಮೊದಲನೇ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾರೆ, ಏನು ನಡೆಯಲೇ ಇಲ್ಲ. 2வது முறை ஜெபம் பண்ணி சொல்றாரு, போய் பாரு இப்போன்றாரு, மழை வரல. 2ನೇ ಸಾರಿ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ, ಇನ್ನೂ ಮಳೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. 3வது முறை, 3ನೇ ಸಾರಿ, 4வது முறை, 4ನೇ ಸಾರಿ, 5ನೇ ಸಾರಿ, 6ನೇ ಸಾರಿ, 7வது முறை ஜெபிக்கும் போதுதான் 7ನೇ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗಲೇ ஒரு மேக அளவு, ஒரு கையளவு மேகம் எழும்புகிறது. ಒಂದು ಕೈ ಅಂಗಲದಷ್ಟು ಒಂದು ಮೇಘ ಉಂಟಾಗುತ್ತೆ. ஆமா, அவர் விட்டுறல. ಆದ್ರೆ ಆತನು ಬಿಡಲೇ ಇಲ್ಲ. நான் 2 முறை ஜெபிச்சிட்டேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு விட்டுறல. ನಾನು 2 ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದೆ ಅಂತ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಲಿಲ್ಲ. ஜெபத்துக்கு பதில் உண்டு. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಉಂಟು. இயேசுவின் நாமத்தில் எந்த மனிதன்
ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு என் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ದೇವರಾದ ಕರ್ತನು ಅದು ಸದುತ್ತರ ಕೊಡಲಿ. உங்க கண்ணீரை பார்க்காதபடி அவர் குருடர் கிடையாது. ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡದಂತ ಆತನ ಕುರುಡನಲ್ಲ. உங்க ஜெபத்தை கேட்க கூடாதபடி அவர் ஒரு செவிடர் கிடையாது. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳದೆ ಇರಲು ಆತನ ಕಿವುಡನೂ ಅಲ್ಲ. உங்க கதறுதலுக்கு தூரமா இருக்கும்படி அவருடைய இருதயம் ஒரு கல்லான இருதயம் கிடையாது. ನಿಮ್ಮ ಕೂಗನ್ನು ಕೇಳದೆ ಇರುವಂತ ಆತನ ಹೃದಯವು ಅದು ಕಲ್ಲಾದಂತ ಹೃದಯವಲ್ಲ. அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. உங்க கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. உங்க மேல அவர் மனதுருகிறார் சகோதரனே. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಆತನು ಆಸಕ್ತಿ உங்க மேல அவர் இரக்கமா இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಬಹಳ ಪ್ರೀತಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ. இதோ இந்த ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் தெளிவா நம்ம பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ಈ ರಾತ್ರಿ ಕರ್ತನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ, உன் ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் உண்டு. ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಸದುತ್ತರ ಉಂಟು. ஆகையால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ಅದಾದ್ದರಿಂದ ನೀವು ನಿರಾಶರಾಗದೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ನಾವು ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. எத்தனையோ வாரம் ஜெபிச்சிருக்கலாம். நீங்க ಎಷ್ಟೋ ವಾರಗಳ ನೀವು ಟ್ಯೂಸ್ಡೇಸ್ ಲೈವ್ எத்தனையோ முறை ஜெபிச்சிருக்கலாம். ನೀವು ಈ ಟ್ಯೂಸ್ಡೇ ಲೈವ್ ಅಲ್ಲಿ ನೇರ ಪ್ರಸಾದದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಾರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಬಹುದು. நிறைய பேர் ஆண்டவர் இந்த கூட்டத்தில் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரு. ಅನೇಕರಿಗೆ ಈ ಕೂಟದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஊழியத்தின் மூலம் ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சந்தேகமே கிடையாது. ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ಸಾವಿರಾರಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅದನ್ನ ಸಂದೇಹವೇ ಇಲ್ಲ. நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ಅದು ನಾನು ಕೇಳುತ್ತಲೇ ಇದ್ದೇನೆ. நிறைய பேர் எனக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ಅನೇಕರು ನನಗೆ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா சிலர் இன்னும் அற்புதங்களை பெறாமல் இருக்கலாம். ಆದರೆ ಇನ್ನೂ ಕೆಲವರು ಆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ஒவ்வொரு ಇರಬಹುದು. டியூஸ்டேவும் இந்த லைவ்ல வந்து ஜெபிக்கிறோம் பிரதர், ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லலாம். ಪ್ರತಿ ಮಂಗಳವಾರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, ಅದು ಇನ್ನೂ ಏನು ನಡೆದೇ ಇಲ್ಲ ಸಹೋದರನೇ ಎಂಬುದಾಗಿ ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ಕರ್ತನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ನಿರಾಶರಾಗದೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு நாள் நிச்சயம் பதில் உண்டு. ಇವತ್ತೋ ನಾಳೆನೋ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮಗೆ ಸದುತ್ತರ ಉಂಟು. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ಕರ್ತನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. Thank you Jesus. Thank you Jesus. நாம் இப்ப ஜெபிக்க போறோம். ನಾವು ಈಗ ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇವೆ. ஆண்டவருடைய பாதத்தில் எல்லா விண்ணப்பத்தையும் வைக்க போறோம். ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ உங்க ಪ್ರಾರ್ಥಿಸಿ. மனசுல இருக்கிற அத்தனையும் அவரிடத்தில் நீங்க கொட்ட போறீங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನ ಮುಂದೆ ಇಡಿರಿ. உங்க ஜெப விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் வைத்து ஜெபிக்க போறோம். ನಿಮ್ಮ ವಿಜ್ಞಾಪನೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಲಿಕ್ಕೆ ஆண்டவர் பதில் கொடுப்பார் நிச்சயத்தோடு ஜெபிக்க போறோம். ಕರ್ತನು ಸದುತ್ತರ ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஜெபிப்போமா? ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஹalleluya. Thank you அப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ತಂದೆ. இந்த கூட்டத்தில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ஒவ்வொருத்தரையும் உற்சாகப்படுத்துவீராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಬಲಪಡಿಸುವ, சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. ನಿರಾಶರಾಗದಂತೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನೀನು ಬಲಪಡಿಸು, ನಿನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು. நிச்சயம் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வசனத்தின்படி ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅಂತ್ಯ ಉಂಟು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಬಲಪಡಿಸಿ ನೀನು ಬಲಪಡಿಸಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் இப்போதே எல்லாரும் தொட்டு கொண்டிருக்கிறார். ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕರ್ತನು ಮುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. Thank you Jesus. ಕರ್ತನೇ, இப்பொழுது உங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಈಗಲೇ ಉತ್ತರವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ಈಗಲೇ ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைப்பதாக. ಪ್ರತಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಸಿಗಲಿ. இந்த டியூஸ்டேஸ் லைவ்ல கலந்து கொண்டு ஒருத்தர் கூட இந்த லைவை சும்மா முடிக்க கூடாது ஆண்டவரே. ಕರ್ತನೇ, ಈ ಮಂಗಳವಾರ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಅಪ್ಪ ಸೇರಿಕೊಂಡು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಅವರು ಹಾಗೆ ಹಿಂತಿರುಗಿ ಹೋಗದೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಸದುತ್ತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿ. எல்லாருக்கும் அற்புதம் நடப்பதாக. ಎಲ್ಲರಿಗೂ ಅದ್ಭುತ ನಡೆಯಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இயேசுவின் நாமத்தினாலே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. இருக்கிற இடத்துல அப்படியே கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ಇರುವಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. ಓ ஹalleluya. நிப்பறியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை.
தூயரே சர்வ வல்லவர் நீரே தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே துதி உமக்கே துதி உமக்கே ஆமென். பெரியவர் அற்புதங்கள் கரங்களை உயர்த்தி என்னோடு சேர்ந்து சொல்ல ஆரம்பிங்க. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீ பெரியவர் அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹalleluya 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 ஹalleluya. உங்கள் வியாதிகள் எல்லாம் இப்பொழுது குணமாகிறது. ನಿಮ್ಮ ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳನ್ನು ಈಗಲೇ ಗುಣಪಡಿಸಿ இயேசுவின் நாமத்தினால ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ எல்லா வியாதிகள் விலகும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். ಎಲ್ಲ ಬಲಹೀನತೆ ಎಲ್ಲ ವ್ಯಾಧಿಯು ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಕಟ್ಟಳೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அற்புதர் இயேசுவின் நாமத்தினால ಅದ್ಭುತನಾದಂತ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஒவ்வொரு சரத்திலும் ஹீலிங் உண்டாகட்டும். ಪ್ರತಿಯೊಂದು ಶರೀರದಲ್ಲಿ ಗುಣಪಡಿಸುವೆ ಅಂತ ಉಂಟಾಗಲಿ. எழுதப்பட்ட அத்தனை ஜெப விண்ணப்பங்களையும் இப்பொழுது கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. ಬರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಂದು ವಿಜ್ಞಾಪನೆ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಎಲ್ಲರ ಪ್ರಾರ್ಥನೆಯು ಅದು ಸಂಧಿಸಲ್ಪಡಲಿ. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு நிமிடம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ಒಂದು ನಿಮಿಷ இந்த பாட்டை பாடும் பொழுது அற்புதங்கள் நடக்குது, வியாதிகள் நீங்குகிறது, கட்டுகள் உடைக்கப்படுகிறது, பிசாசுகள் வெளியேறுகிறது இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால. ಪ್ರಾರ್ಥನೆ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡುತ್ತಿರುವಾಗಲೇ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಬಲಹೀನತೆಗಳು ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಹೊಂದಿಕೊಳ್ಳಿರಿ. வியாதிகள் நீங்கட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ವ್ಯಾಧಿಯು ನೀಗಲ್ಪಡಲಿ, ಕಟ್ಟುಗಳು ಬಿಚ್ಚಲ್ಪಡಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பம் அது எதுவா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் பதில் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ಅದು ಯಾವುದೇ ಕಾರ್ಯವಿರಬಹುದು, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಸದುತ್ತರ ಸಿಗಲಿ. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. ಕರ್ತನು ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ್ದಾನೆ. தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீ பதில் தந்ததுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ಹೇಳಿರಿ, ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿರಿ. ಕರ್ತನೇ, ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ. சோர்ந்து போகாம ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಅಪ್ಪ ನಮಗೆ ಬಲ ಕೊಡು ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಿ. ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ನಿರಾಶರಾಗಿ ನಾವು ನಾವು ನಿರಂತರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಲು எனக்கு கிருபை தாங்க ஆவியானவரேன்னு சொல்லுங்க. ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು அப்பா. ಕರ್ತನೇ, ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ನೀನು ಹಾಗೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நம்ம அப்படியே ஜெபத்தோடு ஆராதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கடைசியா நம்ம கொடுக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம்.
ನಾವು ಹಾಗೆ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ನಾವು ಕೊಡುವಂಥ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ஸோ கொடுக்கறதும் த ஆக்ட் ஆஃப் worship. ಕೊಡುವಂಥದ್ದು ಕೂಡ ಅದು ಒಂದು ಆರಾಧನೆಯ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஸோ ನನ್ನ ಆಸೆ ನನ್ನ ಬಯಕೆ என்ற அந்த ஒரு கன்னட பாடல் ஒரு அடி பாடும் பொழுது நம்ம கொடுப்போம். ನನ್ನ ಆಸೆ ನನ್ನ ಬಯಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡುವಾಗ ಕರ್ತನಿಗಾಗಿ ಕೊಡೋಣ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ஆண்டவர் ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அந்த காட் அந்த காணிக்கை பிளஸ் பண்ணுறேன். அவங்களுடைய டிசைரை நீங்கள் தந்த டிசைரை அவங்க ஒபே பண்ணி கீழ்ப்படிந்து இந்த ஊழியத்தில் விதைக்கும் பொழுது அதுக்குரிய பல 1000 மடங்கு அறுவடையை அவங்க பார்க்க உதவி செய்யும். ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ, ಅವರು ಈ ಕಾಣಿಕೆಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. ನಿನ್ನ ಮಾತಿಗೆ, ಅವರ ಹೃದಯದ ಮಾತಿಗೆ ಅವರು ಕೊಡುವಂತ ಆ ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. ಅವರ ಬಯಕೆವೆಲ್ಲ ನೆರವೇರಿಸು ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. Thank you, Jesus. Thank you, Lord. More love, more power, more of you in my life. இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை என்றென்றும் நான் நாடுவேன். More love, more power, more of you in my life, and I will worship you with all of my heart. I will seek your face all through my life. உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். For you are my Lord. நீரே கர்த்தர். For you are my Lord. நீரே கர்த்தர். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீங்க அப்படி ஆஸ்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ಕರ್ತನೆ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಹಾಗೆ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. Tuesdays live உம்முடைய கரம் வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ಈ ಮಂಗಳವಾರ ನೇರ ಪ್ರಸಾದದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕರವು ಇಳಿದು ಬಂದದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எல்லா துதிகான மகிமை உமக்கு தருகிறோம். ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆಯನ್ನು ನಿಮಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. Amen. Hallelujah. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you all. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.